ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னு சொன்னாக்க, இந்த ஃபேஸ்புக் வீடியோலாம் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுண்டு. ஏற்கனவே நம்ம ஒரு சாஃப்ட்வேர் போட்டிருந்தோம் ஃபேஸ்புக் வீடியோ டவுன்லோட் பண்ணுறது. அது முக்கால்வாசி பேருக்கு அது ஒர்க் ஆகிறது இல்லை, அது வந்துட்டு சரியா இல்லை, அப்படி இப்படின்னு நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர், அது பேர் ஐடிஎம். நீங்கள் அதாவது இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஐடிஎம் அப்படின்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வரும். அது வரதை வந்துட்டு நீங்கள் ஐடிஎம் ப்ளஸ் டவுன்லோட் மேனேஜருங்கிறது உள்ள இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்படி இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தெரில, குழப்பமாக இருக்குங்கிறவங்க நாங்கள் போடக்கூடிய லிங்க்கை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இதில் ஐடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு பாருங்கள், இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர்னு. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே யூஆர்எல், அதாவது என்ன வெப்சைட் தேவையோ அதை அடிங்க. இப்படி உங்களுக்கு தெரியலனாக்கா கீழே கூகுள்னு போட்டிருக்கும், அதில் நீங்கள் ஃபேஸ்புக்னு அடிச்சாக்க ஃபேஸ்புக் பேஜ் வரும். அது ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுடைய நியூஸ் ஃபீட் உள்ள அந்த இது விஷயம் வந்துடும். வந்த பிறகு நீங்கள் எந்த வீடியோ டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ இது ப்ளே ஆன உடனே ஜஸ்ட் அந்த வீடியோவை ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணா உங்களுக்கு டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் அந்த டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்தாக்க உங்களுக்கு அந்த வீடியோ வந்துட்டு 10 நாளில் டவுன்லோட் ஆயிட்டு. ஸோ டவுன்லோட் பண்ண வீடியோ வந்துட்டு நீங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் கொஞ்சம் சின்னதாக வரும். எம்எக்ஸ் பிளேயரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நார்மலாக உள்ள மாதிரி இந்த வீடியோ ஆகப்பட்டது வரும். ஓகே, ஸோ இதை முன்னாடி யூடியூப் வீடியோவும் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ யூடியூப்லேருந்து இதை ரிமூவ் பண்ணிட்டானுங்க, யூடியூப்பில் பார்க்க முடியல. ஆனால் மற்ற வெப்சைட் இருக்குல்ல, நீங்கள் வந்துட்டு படம் பார்க்குற ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம், மற்ற ஏதாச்சும் இருக்கலாம், அதில் போயிட்டு நீங்கள் அதே போல் வீடியோவை நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணலாம். பாருங்கள், எல்லா வீடியோவுமே இதில் டவுன்லோட் ஆகுது. அதுவும் எவ்வளோ வேகத்தில் டவுன்லோட் ஆகுது பாருங்கள். சரியா? ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டு உங்களுக்கு என்ன சைட்லேருந்து தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சைட் அடிங்க. உதாரணத்துக்கு என்ன சைட் கொடுப்போம்? சரி, ராஜ் தமிழ் கொடுங்க. சரி, இதெல்லாம் நீங்களே சர்ச் பண்ணுங்க. இதெல்லாம் போட்டால் வீடியோ பெருசாகிரும், அப்புறம் மக்கள் பார்க்கறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ இது ரொம்ப நல்ல சாஃப்ட்வேர். நீங்கள் யூடியூப் வீடியோ டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுங்கள். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ண வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம எம்எக்ஸ் பிளேயரில் போய் ஃபேஸ்புக் வீடியோ அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ண அந்த வீடியோ அதில் நம்ம எப்போதும் பார்க்குற மாதிரி நல்லா கிளியராக வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள், புரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம புரியறதுக்கு ட்ரை பண்ணலாம்.